பரிதாரத்தை பூசிக்கொள்ள பெண்ணான நான் உனக்கு அறிவுரை சொல்ல தகுமா? 4 வேதங்களை சிக்கர பயின்றாயே, அதிலிருந்து நீ தெரிந்து கொண்டது இதுதானா? இல்லை இவ்வளவுதானா? ஏன் ராவணா, எதற்காக இப்படிப்பட்ட அடாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிறாய்? என் சுவாமியை பார்த்து ஒவ்வொரு நாளும் இழிவாக பேசுகிறாயே ராவணா. மதம் கொன்றைய யானையும் அற்ப ஜந்துவான முயலும் சமர்களத்திலே யுத்தம் செய்தால் வெற்றி யாருக்கு நிச்சயம்? என் சுவாமியோ மதம் கொண்ட யானை, நீயோ அற்ப ஜந்துவான முயலுக்கு சமமானவன். அப்படி இருக்க அவர் பெருமை தெரியாமல் நீ வீணாக பேசிக் கொண்டிருக்கிறாயே. கீர்த்தினிக்கே பார்த்திருப்பாய் காத்திரியே அர்ஜுனனை. கீர்த்தினிக்கே பார்த்திருப்பாய் காத்திரியே அர்ஜுனனை. புட்டவனை கொன்றவனை வென்றவன் நாச்சுரன்றோ. புட்டவனை கொன்றவனை வென்றவன் நாச்சுரன்றோ. கீர்த்தினிக்க பார்த்திருப்பாய் காத்தி விஜயஜுனனை. ராவண துரும்பே, என் கணவரை பார்த்து வீரமற்றவன் வீரமற்றவன் என்று இழிவாக பேசினாயே. அவர் வீரத்திற்கு ஒரே ஒரு சான்று தருகிறேன், கேட்டுக்கொள். ரேணுகாம்பாளின் கணவர் யார்? ஜமதக்கினி முனிவர். அந்த ஜமதக்கினி முனிவரை கொன்றவன் கார்த்திவரி அர்ஜுனன். கார்த்திவரி அர்ஜுனன் ஜமதக்கினி முனிவரை கொன்றதும் அவர் அருகிலே இருந்த அவர் மனைவியான ரேணுகாம்பாள், பதியே என்னை விட்டு போய்விட்டிரா, சுவாமி என்னை விட்டு போய்விட்டிரா என்று தன் மார்பிலே 7 முறை அடித்துக் கொண்டு அழுதாள். தாயெழும் சப்தத்தை கேட்டுவிட்டு ஓடி வந்தான் அருமை மகன் பரசுராமன். அம்மா, என் தந்தையானவர் தரையிலே பிணமாக சாய்ந்திருக்கிறார். தாயான நீங்கள் இங்கே கண்ணீர் விட்டு கதறிக் கொண்டிருக்கிறீர்களே, இங்கே நடந்தது என்னவென்று கேட்டார். மகனே பரசுராமா, நான் எதை சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? சூரியகுல பரம்பரையில் தோன்றிய கார்த்திவரி அர்ஜுனன் என்பவன் உன் தந்தையை கொன்று விட்டானப்பா, என் மஞ்சளையும் மாங்கல்யத்தையும் அடித்து விட்டானப்பா என்று மனம் கதறினாள் ரேணுகாம்பாள். அம்மா, சூரியகுல பரம்பரையில் தோன்றிய கார்த்திவரி அர்ஜுனனா என் தந்தையை கொன்றவன். இனி நீ அழாதே, எப்பொழுதே என் கரத்தில் கங்கணம் கட்டுகிறேன். நீ எப்படி கணவரை இழந்த சோகத்தினால் தன் மார்பிலை 7 முறை அடித்துக் கொண்டு அழுதாயோ, 21 தலைமுறை சூரியகுலவரம் வம்சத்தை கருவறுக்காமல் விடமாட்டேன் என்று சத்தியம் செய்தான், சபதம் எடுத்தார். சபதம் எடுத்தவன் சும்மா இருந்தானா? அலைந்தான் திரிந்தான், சூரியகுல பரம்பரைகள் 20 தலைமுறைகளை அழித்து விட்டார். 21வது தலைமுறைக்காக என் மாமனாரை சந்தித்தார். தாய் தைரதா, சூரியகுல வம்சம் 20 தலைமுறைகளை அழித்தேன், உன்னோடு 21வது தலைமுறையை அழிக்கப் போகிறேன். என் தாய்க்கு செய்த சத்தியத்தையும் சபதத்தையும் நிலைநாட்டப் போகிறேன். நில்லடா சமருக்கு என்று கர்ஜித்தான். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டு என் சுவாமி அருகிலே இருந்தாரே, அவர் சும்மா இருப்பாரா? தாய் பரசுராமா, என் தந்தையை நீ கொல்வதற்காக வந்திருக்கிறாயா? என் தந்தையை நீ கொல்லுவது உண்மை என்றால் முதலிலே என்னோடு சமர் செய்து என்னை வென்றுவிட்டு பிறகு என் தந்தையை கொல்லடா என்று பரசுராமனோடு என் சுவாமி சமருக்கு துணிந்து நின்றார். என் சுவாமி இடத்திலே பரசுராமன் சமரிலே தோல்வியுற்று வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு காட்டிற்கு தவம் செய்ய சென்றான் பரசுராமன். உன் 10 தலைகளையும் 20 கதங்களையும் ஒரே கரத்தால் அடக்கினானே கார்த்திவரி அர்ஜுனன் என்பவன், அந்த கார்த்திவரி அர்ஜுனனை கொன்றவன் பரசுராமன். அப்படிப்பட்ட பரசுராமனே என் சுவாமியின் பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் என்றால் நீ எம்மாத்திரமடா மடையனே, இனியாவது திருந்திவிடு, என்னை மறந்துவிடு. அதெல்லாம் அன்று நடந்து முடிந்த கதை. இப்பொழுது பாருங்கள் என்னுடைய சித்து விளையாட்டு என்னவென்று. வரண்டி வர. ரகுநாயகா, நான் என்ன செய்வேன்? இன்று தனித்து வந்து என்னிடத்தில் தகாத வார்த்தைகளை பேசுகிறானே. என்னை காப்பாற்றும் எண்ணம் இன்னும் தங்களுக்கு வரவில்லையா? பாவி, நான் என்ன அப்படி தவறு செய்தேன்? என்னை காப்பாற்ற வரமாட்டீரா சுவாமி? சுவாமி, இறைவா, வந்து விட்டீரா?
அரக்கனை அழித்து இந்த ஜானகியை சிறை மீட்க வந்து விட்டா. பாருங்கள் சுவாமி, பாருங்கள், என்னை அழைத்துச் செல்லுங்கள். அடே ராவணா, அட நன்றி கெட்டவனே, அட நாடோடியே, அட கொடியவனே, அட கோற்றவனே, என் மீது கொண்ட ஆசையால் என் சுவாமி போன்றே உருமாறி வந்திருக்கிறாயா ஊதாரியே? எத்தனை முறை துலக்கினாலும் பித்தளை நாற்றம் போகாது என்பார்களே, அது உனக்கு தானடா பொருத்தமாக இருக்கிறது. படுபாவி, என் மீது கொண்ட ஆசையால் என் சுவாமி போன்றே உருமாறி வந்திருக்கிறாயே. என் சுவாமியின் பாதம் எப்படிப்பட்டது? செந்தாமரை மலருக்கு ஒப்பானது, அதில் ரோமங்கள் காணப்படாது. நீ அரக்கன் என்பது உன்னுடைய இடது கால் பெரு விரலில் இருக்கும் ரோமமே காட்டிவிட்டதே. உருவத்தை மாற்ற தெரிந்த ராவணா, ரோமத்தை மாற்ற மறந்து விட்டாயடா மடையனே. நீ எத்தனை முறை எத்தனை வடி வெடித்து வந்தாலும் நீ யார் என்பதை என்னால் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். என்னை விட்டு போய்விடு, போய்விடு. ஜானகி, நிலத்தின் வேதாந்தத்தை ராமன் ராமன் என்றே பேசிக் கொண்டிருக்கிறான். அந்த ராமன் என்னை விட அழகில் சிறந்தவனா அல்லது அறிவில் உயர்ந்தவனா? உன்னை சிறையெடுத்து வந்து 9 மாத காலம் ஆகிறது என்றோ உன்னுடன் சேர்ந்து என்னுடைய ஆசை நான் பூர்த்தி செய்திருப்பேன். ஆனால் கனியாத கனியை தடை கொண்டு அடிக்க நினைக்கிறடி. வா, என் ஆசை கிடங்கி ஜானகி, என் ஆசை பூர்த்தி ஜானகி. ராமா, ரகுநாயகா, ராமச்சந்திர பிரபு, எப்பொழுது வருவாயோ?
வானவில் லோ